ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தென்காசி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம் அருவிகளை பற்றி பார்க்க போகிறோம். குற்றாலத்தில் மொத்தம் 5 அருவிகள் இருக்குது. பழைய குற்றாலம், புது குற்றாலம், ஐந்தருவி அப்படின்னு ஏகப்பட்ட அருவிகள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம குற்றாலம் பக்கத்துலேயும் பார்க் இருக்குது. பழைய குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சிறுவர்களுக்கான பார்க் இருக்குது. இந்த பார்க்கில் வந்து முயல், எலி, கிளி, வாத்து, வான்கோழி எல்லா வகையான பறவை இவை அனைத்தும் வந்து நம்ம பார்க்கில் இருக்குது. மொத்தம் 2 பார்க் இருக்குது. நம்ம பழைய குற்றாலம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயும் 2 பார்க் இருக்குது. ஒன்று என்ட்ரன்ஸ் ஃபீஸு உண்டு, இன்னொன்றுக்கு வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸு கிடையாது, ஃப்ரீயாக போய்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் சிறுவர் பூங்கா. நம்ம பழைய குற்றாலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு மேலே இருக்குது. மேலே இங்கே வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸு வந்து 20 ரூபா கேட்பாங்க. இது உள்ளே வந்து சிறுவர்களுக்கான ஏகப்பட்ட விளையாட்டு அக்சசரிஸ் இருக்குது. அப்படியே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா புறா, வாத்து, கோழி, வான்கோழி எல்லாமே பார்க்கலாம். முயல்லேருந்து கிளி வரைக்கும் பார்க்கலாம். 20 ரூபா தான் உங்களுக்கு உள்ளே வர்றதுக்கு. இங்கே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே நேரம் பழைய குற்றாலம் போகலாம். பார்த்துட்டு வாங்க இந்த வீடியோவை. அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து நடுவில் வந்து நவ முனிவர்கள் உட்காந்துருப்பாங்க. அடியில் வந்து ஒரு குளத்துக்கு மேலே முனிவர்கள் உட்காந்துருப்பாங்க. ஔவையார், வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட முனிவர்கள் உட்காந்துருப்பாங்க. நம்ம அப்படின்ட்டு வரும்போது ஐந்தருவி பக்கத்தில் வந்த பிறகு ஐந்தருவிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் எக்கோ பார்க்குன்னு சொல்லி ஒன்று இருக்கும். இது அரசு தோட்டக்கலைத்துறை வந்து பராமரிக்கிறாங்க.
இது உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு கொடுப்பாங்க. இது உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் வந்து செடி மரம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஏக்கரில் வந்து பாதுகாத்துக்கிட்டு வராங்க. நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய ஏகப்பட்ட தாவரங்களை பார்க்கலாம். இது வந்து எக்கோ பார்க்கு என்று அழைக்கப்படுது. இதை வந்து உள்ளே வந்து டைமிங் வந்து 9 AM-லேருந்து 5 PM வரைக்கும் நீங்கள் எப்போ வேணால் வந்து பார்த்துக்கலாம். ஐந்தருவியிலேருந்து கொஞ்சம் இங்கிட்டு உள்ளே வந்தீங்கன்னா எக்கோ பார்க்குன்னு கேட்டாலே சொல்லுவாங்க, உள்ளே போகலாம் நீங்கள்.
இந்த எக்கோ பார்க்லேயும் வந்து சிறுவர்களுக்கான ஏகப்பட்ட விளையாட்டு பொருட்கள் இருக்குது. சறுக்கு விளையாடுறதுக்கு சீசா இருக்குது, ஊஞ்சல் இருக்குது. இங்கேயும் வந்து சிறுவர்கள் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வர்ற பாதையில் வந்து ஏகப்பட்ட சிலைகள் இருக்கும். ஒரு பெண் வந்து என்னென்ன இது இருக்கோ அத்தனை சிற்பங்களும் ஒரு பெண் மூலம் வடிவமைச்சிருப்பாங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு வரலாம். நீங்கள் நல்லா ஒரு மணி நேரம் கூட நீங்கள் நல்லா உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.